தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1989-90 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கணேசமூர்த்தி அவர்கள் 1989-91 ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1998-99, 2009, 2014 மற்றும் 2019-2024 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள். திரு சு சிவராமன் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ச வேணுகோபால் அவர்கள் 1985 முதல் 82 ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ராம வீரப்பன் அவர்கள் 1986-88 ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியில் இருந்தும் 1991 முதல் 96 ஆண்டுகளில் காங்கேயம் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 1977, 83 மற்றும் 83-86 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1977, 80, 1980-84, 1985-88 மற்றும் 91-95 ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திருமதி ரா இந்திரகுமாரி அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் நாட்ராம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1991-96 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு ஹெச் எம் ராஜ் அவர்கள் 1989-2006 ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு சி வேலாயுதன் அவர்கள் 1996-2001 ஆண்டுகளில் பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு த மலரவன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் இருந்தோம். 2011-16 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 16 அமர்வுகள் நடைபெற இருக்கிறது. இன்று தொடங்கியுள்ள இந்த சட்டப்பேரவை நிகழ்வில் முதலாவதாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்தது தொடர்பாக இரங்கல் குறிப்பை சபாநாயகர் அப்பாவு தற்போது வாசித்து வருகிறார். இதன் பிறகு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இன்று நாள் முழுவதும் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படும். நாளை முதல் மானிய கோரிக்கை நடைபெற இருக்கிறது. தொழிலாளர் நலன், நீர்வளத்துறை மானிய கோரிக்கை நாளை காலை நடைபெற இருக்கிறது. பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலை 10 மணிக்கு தொடங்கும். வரக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வுகள் காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.